வணக்கம் நேர்களே. சோ இன்னைக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற இடம் தான் கோலாலம்பூர்ல இருக்கிற ஒரு அக்வாரியம். சோ அதை பார்க்கறதுதான் நாங்க இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த அக்வாரியம் எங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னா KLCCல, அதுவும் சுரையா இந்த பெர்டிகுலர் பிளேஸ்ல தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்க வாரத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா KL சென்ட்ரல்ல இருந்து ஒரு ட்ரெயின், அதாவது ட்ரெயின் ஒன்று எடுத்து நீங்க வந்து இறங்க வேண்டிய இடமா அந்த பெட்ரோனாஸ் டவர்ஸ், நீங்க நேரத்திலே பாத்தீங்க ஒரு வீடியோ அந்த ட்வின் டவர் இருந்துச்சு. சோ அந்த ஸ்டேஷன்ல வந்து நீங்க இறங்கணும். அங்க இறங்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த அக்வாரியத்துக்கு நீங்க வரக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கு. சோ நாங்க இப்ப வந்துட்டோம். உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம். சோ காய்ஸ், இந்த அக்வாரியம் வந்து ஒரு ஸ்பெஷலான இடம். ஏன்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, இங்க வந்து இதுக்கு முக்கியமா 2 அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ட்ரிப் அட்வைசர் பத்தி. சோ அந்த ட்ரிப் அட்வைசரோட எக்ஸலன்ஸ் அவார்ட் வந்து இந்த 2018ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கோலாலம்பூர் மேயர்ஸ் டூரிசம் அவார்டு, அதாவது கோல்டு அவார்ட் வின்னர் வந்து 2017ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த அவார்டோட கூடிய ஒரு பெருமிக்கம் மிக்க ஒரு அக்வாரியத்துல வந்து நாங்க உங்களை மீட் பண்றதுல மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். சோ கைஸ், நாங்க உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. அதோட வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. சோ இந்த டிக்கெட் எடுக்கிற கவுண்டர்ல வந்து எனக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் போட்டோ ஷூட் மாதிரி ஒரு போட்டோ பூத் வச்சிருக்காங்க. சோ அங்க விரும்பினாக்க போட்டோ எடுக்கலாம். அது வந்து நீங்க வரும்போது உங்களுக்கு அது கீடேக்லயே ஏதோ ஒரு ஃபார்ம்லயோ உங்களுக்கு அது தருவாங்க. இப்ப நம்ம டிக்கெட் எடுப்போம். 4 டிக்கெட்ஸ். சோ ஒரு டிக்கெட் வந்து 75 ரிங்கிட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. சோ நாங்க வந்து 4 டிக்கெட் எடுத்துருக்கோம். இங்க வந்து நீங்க கார்ட்லயும் பே பண்ணலாம், கேஷ்லயும் பே பண்ணலாம். அது உங்களை பொறுத்தது. சோ நாங்க வந்து 4 டிக்கெட் எடுத்துட்டோம். சோ வாங்க போய் பார்ப்போம். லாப்ஸ்டர் இருக்கு, பெரிய லாப்ஸ்டர். அதோட வந்து நிறைய வகையான சங்கு உள்ள வச்சிருக்காங்க. அது சிப்பி மாதிரி, நத்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ ஒரு நேச்சுரலான இடமா வந்து இது காணப்படுது. திருக்க மீன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. இப்ப இங்க நீங்க பாக்குறதுதான் வந்து எப்படி இந்த அக்வாரியத்தை வந்து அங்க டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஒரு கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு தருது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய பச்சை பசையிலன்னு சொல்லி என்னதான் இவங்க ஆர்டிபிஷியலா சில தாவரங்கள் வச்சிருந்தாலும் கூட, ஆனா அது ரியலாவே இருக்கிற மாதிரி இருக்கு வெளியில இருந்து பாக்கல. அது மட்டும் இல்லாம இவங்களோட அந்த கண்ணாடி பட்டிக்குள் உள்ள வச்சிருக்கிற தாவரங்கள் வந்து அநேகமானது வந்து ரியலா தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய குட்டி குட்டி மீன்கள், புதுசா வித்தியாசம் வகையான நிறைய ஸ்பீஷிஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு அனிமல் இல்லாட்டி ஒரு ஃபிஷ் சம்பந்தமா படிக்கிற ஆக்களுக்கும் சரி, அது சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கும் சரி, இந்த ஒரு இடம் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இடமா காணப்படும். இருக்கு. இப்ப நீங்க பாக்குறதுதான் guys, ஏதோ ஒரு ஜந்து உள்ள இருந்து உங்களை எட்டி பாக்குது. இந்த பேர் வந்து ரெட் ஐ crocodile skink அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்ணுலயே விளங்குது அதோட கலர் என்னன்னு. நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் வெட்டுக்கிளி பாத்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் வந்து மலேசியால வெட்டுக்கிளி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற வெட்டுக்கிளி வந்து கொஞ்சம் இதை விட சின்னதான் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம வயசு போன வெட்டுக்கிளி வந்து ஒரு பிரவுன் கலர் ஷேப்ல வேற இருக்கு. அந்த தொங்கல்ல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு. காட்டுறாங்க நம்ம கேமராமேன், பாருங்களா பாத்தீங்களா? இதுதான் அந்த பிரவுன் கலர்ல இருக்கிற வெட்டுக்கிளியா வந்து காணப்படுது. நான் நினைக்கிறேன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குள்ள பச்சையா இருக்கும், அது வந்து யங்கா இருக்கும். சில வேலை அப்படியே வயசு போனோடனே அப்படியே பிரவுன் கலர்ல தான் இருக்கும். அதோட சேர்ந்து ஒரு அட்டையும் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே கேமரா அப்படியே தொங்கலே கூட்டிட்டு போங்க. பாத்தீங்களா? இங்க நம்ம ஊர்ல எல்லாம் வந்து 1000 கால் அட்டை தான் இருக்கு, ரெட் கலர்ல இருக்குமா. நீங்க பாருங்க எவ்வளவு காலோட எந்த பெரிய அட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க பாக்குறதுதான் வந்து சி ஓட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வளமையா ஓஷன்ல தான், அதாவது சமுத்திரத்துல இருக்கும். ஆனா இங்க வந்து இவங்க தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க. சோ பாருங்க எவ்வளவு கியூட்டா சில ரியாக்ஷன் எல்லாம் காட்டுது அப்படின்னு.
காய்ஸ் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்காங்க காய்ஸ் ப்ளூ டங் ஸ்கின் உள்ள ஒரு வகையான ஜந்து வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. இது வந்து 50 to 60 சென்டிமீட்டர்ல இருக்கிறதோட வந்து 10 இருந்து 20 வருஷம் வந்து இது வாழக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு அழகா இருக்கு, சரியான ஆக்டிவா வந்து இது காணப்படுது சொன்னா நாங்க பாக்குற டைம்ல வந்து மேல ஏறி எங்களுக்கு எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்து எங்களெல்லாம் என்ன சொல்ற வாங்க வாங்கன்னு பாக்குற மாதிரி கொஞ்சம் கூட அட்டாசம் பண்ணி கொண்டு இருந்துச்சு. இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. நீங்க இப்ப பாக்கலாம் வந்து எவ்வளவு பேர் இந்த அக்வாரியத்தை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது மலேசியால இந்த அக்வாரியம் வந்து அவ்வளவு ஸ்பெஷலா வந்து இருக்குது, அதனால நிறைய பேர் வந்து இதுக்கு வந்த மாதிரி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒவ்வொரு பிளாக்லயும் வந்து அதை பத்திய டீடைல்ஸ், அதாவது அங்க என்னென்ன ஃபிஷ் இருக்கும், அதோட ஹிஸ்டரி எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து அவங்க விளக்கப்படுத்தி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டிஸ்பிளேல கூட வச்சு அதையும் அவங்க காட்டி கொண்டிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு நீமோவும் எவ்வளவு டோரையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பைனிங் இந்த நீமோல வந்து கண்டுபிடிச்சு அவ்வளவு டோரையும் அவ்வளவு நீமோவை வந்து இங்கதான் உங்களுக்கு வச்சிருக்காங்க டிஸ்பிளேக்கு. இவங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வடிவா இருக்குது அப்படின்னு. ஒரு ப்ளூஷ் ஒரு ஃபிஷரோட வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து எவ்வளவு அழகா இருக்காங்க. இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிறதா வந்து ரெட் லைன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓஷன்ல வாழக்கூடிய ஒரு வகையான அரிய உயிரினமா வந்து காணப்படுறதுனால இந்த அக்வாரியத்துல வந்து, அதாவது இந்த ஸ்பெசிபிக் இடத்துல வந்து ரீஃப் ஸ்டோன் ஃபிஷ் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாக்கலாம் அந்த தூரத்துல தெரியுற ஒரு மீன் வந்து ஒரு ரெட் பஃபர் ஃபிஷ்ஷா வந்து காணப்படுது. சோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சில பட்சம், அதாவது தனக்கு ஆபத்து வர நேரத்துல வந்து தன்னை ஊதி தானவே பெருசாக்கி அந்த ஆபத்துல இருந்து இது வந்து என்ன பாதுகாத்து அந்த மீனை தான் இப்ப நீங்க பாதுகாத்து. இங்க வந்து பாருங்க, உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்து எட்டி பாக்குறாரு, யாருன்னு கண்டுபிடிங்க ஆகும். இவரும் வந்து ரெட் லைன் ஃபிஷ்ல ஒரு ஆள் தான். இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து காட்டுது. வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணுல இருந்து சின்ன குட்டி குட்டி மரம் வந்த மாதிரி சில தண்டு முளைச்ச மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து உண்மையில தண்டோ இதுவோ இல்ல, இதுல பேர் வந்து ஸ்னோ ஃபிளேக் ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து வெள்ளையும் கருப்பு வடிவில் இருக்கிறதால வந்து ஜீப்ரா ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து வித்தியாசமா ஓஷனுக்குள்ள அடியில இருக்கிற ஒரு உயிரினம். சோ இந்த உயிரினம் எல்லாம் வந்து காண கிடைக்கிறது அரிது. ஆனா நாங்க சாலையோரம் மூலமா உங்களை இந்த விஷயத்த பாக்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம். சோ கைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சைடு முடிஞ்சு இன்னொரு சைடுக்கு நாங்க வந்துட்டோம். இந்த சைட்லயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஸ்பெசிபிக்கலி இவங்க வந்து ஒரு மேப்போட வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. சோ எந்த இடத்துல வந்து எந்த ஃபிஷ் கிடைக்கும், எந்த இடத்துல எந்த ஃபிஷ் வகை வந்து அதிகமா இருக்கும், இந்த விஷயத்த வந்து அவங்க இதுல சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிறைய பேரும் வந்து இங்க வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னா பொதுவாகவே மீன், கடல், சமுத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனதுக்கு ஒரு ரிலாக்ஸ் தார ஒரு விஷயமாக காணப்படுறதால நிறைய பேருக்கு இதை வந்து பார்த்து தங்களோட வீட்டுல வளர்த்து என்ஜாய் பண்ணி கொள்வது மிகுந்த ஆசையா இருக்கும். சோ அந்த ஆசைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவங்க இந்த அக்வாரியத்தை வந்து செய்திருக்காங்க. சோ பல மக்களுக்கு இது வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. இங்க வந்து பாருங்க, இவங்க வந்து வித்தியாசமான மீன் வகை மட்டும் இல்லாம வித்தியாசமான தாவரங்களை கூட வச்சிருக்காங்க. சோ ஒரு வகையான லைட் பத்திர மாதிரியான ஒரு வகையான தாவரத்தை வந்து இவங்க இதை வச்சிருக்காங்க. இது வந்து சுவாசிக்கும் தன்மையுடைய தாவரமாக காணப்படுறதோட வந்து தன்னைத்தானே மினிமிக்கக்கூடிய ஒரு தாவரமாக காணப்படுது. இது மாதிரியான அரிய தாவரங்கள் வந்து கடலுக்கு அடியில தான் இது நிறைய காணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ வந்து நாங்க தண்ணி செக்ஷனை முடிச்சுட்டோம். இனி வந்து நாங்க வாரது வந்து டீப் ஃபாரஸ்ட் செக்ஷனுக்குள்ள. சோ இந்த டீப் ஃபாரஸ்ட் செக்ஷனுக்குள்ளேயும் வந்து மீன் தான் வச்சிருப்பாங்க, அக்வாரியத்துல இருக்கிற உயிரினம் தான் இருக்கும். பட் வந்து இதுல டிஃபரன்ஷியேட், அதாவது இவங்க கொடுத்துருக்கிற பிரசன்டேஷன் வந்து ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி, அதாவது காடுகளை பேஸ் பண்ணி மரங்களை பேஸ் பண்ணி இருக்குது. வாங்க கைஸ், நீங்க பாத்துருப்பீங்க அவதார் படம் பத்தி. அந்த அவதார்ல வந்து இப்ப புதுசா வந்துருக்கிற அவதார் செகண்ட் அவதார்ல வந்து ஃபுல்லா எல்லாம் கண்ணுக்கு வச்சுட்டு எடுப்பாங்க. சோ அது மாதிரியான ஒரு கிராபிக் காட்சியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆனா இது வந்து அவதார் இல்ல, எப்படி ஒரு தண்ணிக்குள்ள வந்து ஆர்டிபிஷியலா ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள், பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வர இருக்கு. வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க வந்து குட்டி குட்டி மீன் பொம்மைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த அக்வாரியத்துக்கு உள்ளே வந்து இந்த ஷாப் வந்து வச்சிருக்காங்க. சோ வார ஆக்கள் வந்து மீன்ல அட்ராக்ட் பண்ண ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்தா அவங்களுக்காக இந்த டால்ஸ் இந்த பொம்மையில வந்து வச்சிருக்காங்க. சோ கைஸ் இத பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து இந்த அக்வாரியத்துக்குள்ள வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம வந்து இங்க வந்து ஒரு ஜில்லுன்னு இருக்கு, நல்ல கூலா வந்து இந்த என்வாயர்மெண்ட் வந்து காணப்படுது. சோ இங்க வந்து நீங்க பயப்படாம வரலாம், அவ்வளவு நேரம் செலவழிக்கலாம்.
அவரை வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடே நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த அக்வாரியத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன மினி கனல் ஒன்று போகுது. சோ இந்த கனல் வந்து எங்க போய் முடியுதுன்னு தெரியல. பட் இது வந்து பாக்கத்துல வந்து மேல வந்து தண்ணி போகுது, நல்ல வடிவா இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 பாதை இருக்கு. சோ இந்த 2 பாதையில வந்து ஒரு பாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிற பாதை, இன்னொன்று வந்து மூவ் ஆகாத பாதை வந்து காணப்படுது. காய்ஸ், இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற காட்சி தான் வந்து எப்படி இந்த அக்வாரியத்துல இருக்கிற மீனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருக்க இருக்கு, நம்மளே தெரிஞ்ச திருக்க. ஸோ இதுக்கு வந்து வாயிலே வந்து இந்த சாப்பாடை வந்து அவங்க ஊட்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சாப்பாடு கொடுக்குற நேரமானதால இவ்வளவு மீன் வந்து அலமுத்துன்னு பாருங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொள்ளக்கூடியதாக கூட இருக்கும். ஸோ காய்ஸ், பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து சரியா இந்த ஒரு பேக்ரவுண்டுக்கு நடுவில் நிற்கிறேன். சோ பாருங்க எவ்வளவு அழகா வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி. சோ எங்க பார்த்தாலும் வந்து ஒரு கிளிட்டரோட வந்து நிறைய ஒரு ஒரு யூனிவர்சல் ஃபீலோட தருது அப்படின்னு சொல்லலாம். சோ அதனாலதான் இதுக்கு அவார்ட் கிடைச்சதோ தெரியல. சோ மிகவும் அழகா இருக்கு. அதோட வந்து இவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து அற்புதமா இருக்கு. சோ இவங்க வந்து டெய்லி மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிஷஸ்க்கு எல்லாம் வந்து ஃபீட் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் சொல்ல போனா இந்த ஒரு அழகான இடத்துல இந்த அக்வாரியத்தை பத்தி உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுல வந்து நான் பர்சனலா ஃபீல், அதாவது ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொள்றேன். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா கட்டாயமா சாலையோரத்தை மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதோட முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க இங்க வந்து எவ்வளவு அழகா வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும் இதெல்லாம் வந்து டிசைன் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏன் நம்மளோட ஊர்ல இல்ல அப்படின்றது நமக்கு இப்பதான் விளைய கொள்ளுது. என்னன்னு சொன்னா அவ்வளவு கிரியேட்டிவிட்டியா, அவ்வளவு வடிவா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வேற மாதிரி, அதோட சூப்பரான இன்டீரியரோட வந்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. பாருங்க, அதுக்கு இந்த பெரிய பவுலே வந்து ஒரு உதாரணமா வந்து காணப்படுது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இங்க வந்து ஒவ்வொரு ஃபிஷ், அதாவது உயிரினத்துல எலும்பு கூட வந்து அவங்க வச்சிருக்காங்க. சோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி மக்களோட பார்வைக்கு வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரினம் வந்து இறந்ததுக்கு பிறகு அதுல கூடு வந்து எப்படி இருக்கும், அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அந்த அந்த உயிரினத்துல அந்த கூட்டால வந்து என்ன பயன், சோ அதை வந்து ஃபியூச்சருக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அவங்க பக்கத்திலேயே கொடுத்திருக்காங்க. சோ காய்ஸ் பாருங்க, வந்து இப்ப வந்து இவங்கள்ட்ட நாங்க இப்ப கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம். சோ இந்த கடைசி பக்கத்துக்கு வரக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பொருட்கள் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க வந்திருக்கிறோம். சோ வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள், அதாவது இந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து சொவனியர், சின்ன சின்ன மெமோரியல் கிஃப்ட் மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ட்வின் டவர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்வாரியம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. மேக்னட் ஆகட்டும், அதே நேரத்துல வந்து மலேசியன் சொல்லி போட்ட லோகோவா ஆகட்டும், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. எல்லாத்துல பிரைஸ் ரேஞ்சையும் செக் பண்ணக்குள்ள வந்து அப்ராக்சிமேட்லி 10 to 20 அந்த அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இவங்களோட கீட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி டக்குகள் வந்து காணப்படுது. அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் பெருசா போனா அது வந்து 25 to ஒரு 30 ரிங்கிட்டுக்குள்ள, இது வந்து 24 ரிங்கிட்டுல இருக்கு. சோ இது மாதிரியான சைஸ்ல இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு 30 ரிங்கிட்டுக்குள்ள வந்து இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கிளிட்டரான மாதிரியான ஐட்டங்கள், உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த மாதிரியான கீ டேக், சோ இது எல்லாம் வந்து ஒரு 20 ரிங்கிட்டுக்கு வந்து இவங்க வச்சிருக்காங்க. சோ அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் வேற என்ன இருக்க முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு சி ஒட்டர் வந்து இருக்கு, சரியான கியூட்டா இருக்கு. பட் இதோட பிரைஸ் வந்து இருக்கு. சோ 79 ரிங்கிட். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வாங்கலாம். இது வந்து ஒரு சரியான ஒரு நல்ல கியூட்டா இருக்கிற ஒரு பொம்மையா வந்து இருக்கு. சோ அது மாதிரி இங்க பாருங்க, நம்மளோட நீமோ பொம்மை இருக்கு, நிறைய டைனோசர் பொம்மை, ஆமை பொம்மை மாதிரி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன மெமோரியல் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த சி ஷெல்ஸுக்குரிய மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சோ இது பிரைஸ் வந்து 19 ரிங்கிட். சோ கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு விஷயமா தான் இருக்கு.
இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மேக்னெட்ல ஒட்டக்கூடிய மாதிரியான சொவனியர்ஸ் வச்சிருக்காங்க. வித்தியாசமா இருக்கு கைஸ். பாம்பெல்லாம் வச்சிருக்காங்க. சோ இதுல பிரைஸ் வந்து என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா 70 ringgit. சோ இதை வந்து நீங்க கழுத்துல போட்டுட்டு என்னாலும் செஞ்சு கொள்ளலாம். சோ அது அப் டு யூ. அதே மாதிரி குட்டி ஷார்க்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை பார்க்கக்குள்ள வந்து ஆசையா இருக்கும் இந்த மாதிரி டால். சோ இதுல பிரைஸ் வந்து 88 ringgit வந்து இருக்கு. சோ இப்படியான விஷயங்கள் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செக்ஷன் விட்டு நிறைய அங்கே செக்ஷன்லயும் வந்து வச்சிருக்காங்க. டிஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பெசிபிகலி சொல்ல போனா அக்வாரியம் அப்படின்னு சொல்லி அடிச்சு, ஷாக் அப்படின்னு சொல்லி அடிச்சு வித்தியாசமான டிஷர்ட்ஸ் அங்க வச்சிருக்காங்க. சோ இதுதான் கைஸ் இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு ஷாப்பிட வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து மங்களை